வெல்கம் டு ஓஎஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஐ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறீங்க, ரைட்டுங்களா? ஃபைன். அண்டு வீடியோவோட வியூஸ் பார்த்தாலோ இல்லை அப்லோட் பண்ண டேட்டா பார்த்தாலோ உங்களுக்கு வந்துட்டு என்ன புதுசாக இருக்காங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கோர்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 months ஆகுது, ஓகேங்களா? 10 monthsல அந்த வீடியோ வந்துட்டு 10K வியூஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 5 months முன்னாடி அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணோம். பிகாஸ் நம்ம வந்துட்டு அவுட் கிளாஸ் ஆப்பை வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் லிங்கோட நம்ம செகண்ட் வீடியோ அப்லோட் பண்ணோம். அது 13K வியூஸ் போச்சு. அப்புறம் எதுக்கு சார் தேர்ட் வீடியோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணுறதுனால ஸோ இந்த வீடியோலேயே நம்மக்கிட்ட இருக்கிற சில கோர்சஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஃபைன். இப்போ நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வருவோம். இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, கிராமர் இல்லாமல் ஒக்காபுலரி இல்லாமல் என்னால் ஃப்ளூயண்ட்டாகவே இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் சொல்லித்தர போகிறேன். நேச்சுரலாக இங்கிலீஷ் பேசணும், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாரி நான் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். அதுக்கு நான் ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் தான் சொல்ல போகிறேன். அந்த டெக்னிக்கோட பேர் என்ன அப்படின்னா த பேபி டெக்னிக், ஓகேங்களா? த பேபி டெக்னிக் ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, LSRW. அதை நம்ம ஃபர்தராக பார்ப்போம். பட் த பேபி டெக்னிக் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நாம் ஒரு லாங்குவேஜை நேச்சுரலாக கற்றுக்கிட்டு பயங்கர ஃப்ளூயண்ட்டாக ஆல்ரெடி பேசிகிட்டு இருக்கோம், ரைட்டுங்களா? உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுதா? இப்போ எனக்கு என்னோடய தாய்மொழி தமிழ். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்கள் மதர் டங்கு வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜை எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜை நேச்சுரலாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் இங்கிலீஷை நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியுமா முடியாதா? ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி நம்மளால் பேச முடியுமா முடியாதா? முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளை வந்துட்டு எப்படி நம்ம தமிழ் கற்றுக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இலக்கணம் புக்கை வாங்கி பெயர் சொல்னா என்ன, வினை சொல்னா என்ன, அந்த மாதிரி ஃபுல்லாக இலக்கணத்தை ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிக்ஷனரி ஒன்று வாங்கி தமிழ் வார்த்தை நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தமிழ் பேச ஆரம்பித்தோம் இல்லையே. நாம் என்ன பண்ணோம்? ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மற்றவங்க பேசுகிறது எல்லாத்தையும் நம்ம காதில் வாங்கிட்டே இருந்தோம். நமக்கு பிடிக்காது அப்படின்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணும், கேட்போம். ஸோ நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மற்றவங்க பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நேச்சுரலாக நம்மளால் பேச முடியும், ரைட்டுங்களா? ஸோ இதே டெக்னிக்கை தான் நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இங்கிலீஷ்னு நான் சொல்ல, எந்த லாங்குவேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி தான், நேச்சுரல் லேர்னிங் ப்ராசஸ் மூலிமா லேர்ன் பண்ணால் தான் உங்களால் சீக்கிரம் ஃப்ளூயன்சியை அட்டைன் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிறைய லிசன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணணும். இல்லை அப்படின்னா சங்கடம் தான், ரைட்டுங்களா? ஏன்னா நம்ம தமிழ் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு பயங்கர இப்போ பேசுகிற தமிழாக பேசணும். குழந்தையாக இருக்கும்போது தப்பாக பேசுவோம், அதை மழலை பேச்சுன்னு ரசித்தாங்க. ஆனால் இங்கிலீஷில் பேசும்போது லைட்டாக கலாய்ப்பாங்க, ரைட்டுங்களா? இங்கிலீஷில் தப்பு பண்ணிட்டா கலாய்ப்பாங்கன்ற அந்த பயத்தினால நம்ம பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிடுவோம். பட் நாம் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் பேசணும். அதுக்கு நம்ம 4 பேர் முன்னாடி தான் பேசணும் இல்லை, நம்ம யாருமே இல்லாத இடத்துல கூட பேசலாம், ரைட்டுங்களா? அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயன்சி. நீங்கள் ஃப்ளூயன்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடாது, நீங்கள் டெய்லி கன்சிஸ்டன்சியோட ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகேங்களா? கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃப்ளூயன்சி அதுவாக வந்து உங்ககிட்ட சேர்ந்துடும். நான் ஃப்ளூயன்சியை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை தூக்கி போட்டுட்டு நான் ரெகுலராக தப்பாக பேசினாலும் சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்றதை லைட்டாக ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணி அந்த சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஃப்ளூயன்சியை உங்களால் அட்டைன் பண்ண முடியும், ரைட்டுங்களா? ஸோ இங்கே நிறைய பேர் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கிலீஷை வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் மாரி பார்க்குறாங்க. இங்கிலீஷு அது வந்துட்டு ஒரு மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் அந்த மாதிரி அது ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு லாங்குவேஜ், ஓகேங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்றது அது ஒரு லாங்குவேஜ். அது ஒரு லாங்குவேஜ் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணணும். அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி நான் உட்காந்துட்டு எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுறேன், ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ணுறேன், ஒன்று விடாமல் லேர்ன் பண்ணுறேன்றதெல்லாம்
வாய்ப்பே கிடையாது. அது தப்பு, அந்த மெத்தடாலஜியே தப்பு. அண்ட் அதை தான் நமக்கு ஸ்கூலில் சொல்லியும் தந்திருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ யார்கிட்டயாவது போயிட்டு சார் நான் எப்படி என்னோடய இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணு அப்படின்வாங்க. அதானே சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. ரைட்டுங்களா? ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள். ஸோ மூவிஸ் இருக்கா, மூவிஸை ஃபஸ்ட்டு நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் இருக்குன்னா சப்டைட்டில்ஸ் வச்சு பாருங்கள். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் ரீடிங்கை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ சப்டைட்டில்ஸ் இல்லாமல் எனக்கு அந்த படம் பாதி புரிஞ்சால் கூட போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பாருங்கள். அதுக்கப்புறம் தேர்ட் டைம் பாருங்கள். சஜஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஹாரி பாட்டர்லாம் நீங்கள் சீரீஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் பாருங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப பேசிக் இங்கிலீஷாக இருக்கும். பட் அது மூலிமா உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூவிஸை நீங்கள் சப்டைட்டில்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு லிசன் பண்ணுங்கள். என்ன புரியுதோ புரியட்டும், புரியலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம லிசன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஓகேங்களா? இங்கிலீஷை நம்ம ரெகுலராக லிசன் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. நியூஸை நம்ம இங்கிலீஷில் பார்க்குறது கிடையாது. கிரிக்கெட் கமெண்ட்ரி எல்லா லாங்குவேஜ்லேயும் கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷில் மட்டும் தான் கமெண்ட்ரி இருக்கும். இப்போ ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஸோ தமிழை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் லிசன் பண்ணணும். இப்போ நான்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய இங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடிஸ் வீடியோஸ் பார்ப்பேன். ரைட்டுங்களா? ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு அது இங்கிலீஷ்க்காக நான் பார்க்குறது கிடையாது. அது சப்கான்ஷியஸாக நான் இங்கிலீஷ் லிசன் பண்ணிகிட்டே இருக்கேன், லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சப்கான்ஷியஸாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த டைம் நான் அந்த மொமெண்ட் என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரைட்டுங்களா? ஸோ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்சே பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்துட்டு இங்கிலீஷில் கேட்டோம் அப்படின்னா அதே என்டர்டெயின்மெண்ட் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஏன்னா பாலுக்கு ஏற்ற மாதிரி. பட் லைட்டாக கொஞ்சம் தமிழில் கேட்கும்போது ஜாலியாக இருக்கலாம். பட் அப்படி பண்ணக்கூடாது. லிசன் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா எஃபர்ட் பண்ணணும். ஸோ சாங்ஸ் லிசன் பண்ணுங்கள், பாட்காஸ்ட், யூடியூப் எல்லாமே இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்காதிங்க. எவ்வளோ புரியுதோ புரியட்டும். ஃபைனா? நெக்ஸ்ட் இமிட்டேட் பண்ணணும். அவங்களோட டோன், அவங்களோட ஸ்பீடு எல்லாத்தையுமே இமிட்டேட் பண்ணணும். ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அவங்க பேசுகிறத இமிட்டேட் பண்ணணும். அது மிரர் டெக்னிக்னுவாங்க, ஷேடோவிங் ப்ராக்டிஸ்னுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணி ரெகுலராக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே உங்களால் ஃப்ளூயன்சி அட்டைன் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட நீங்கள் பேசுங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், சாப்பிட்டுருக்கேன், ஐ எம் மீட்டிங். நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெளியே போகிறேன், ஐ எம் கோயிங் அவுட். அந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட பேசுங்க. தனியாக பேசுனா சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க. அண்டு என்விரான்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் அல்காரிதம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம், ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கோம்ல, அது ஃபுல்லாக இங்கிலீஷில் வர்ற மாதிரி நாம் தான் செட் பண்ணணும். இங்கிலீஷ் சேனல்ஸு, இங்கிலீஷ் பேஜஸ், நான் சொல்கிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்ல, ஒரு இன்டர்வியூ நிறைய வர்றது, இல்லை செலிப்ரிட்டிஸு, அந்த மாதிரி ரேண்டமாக இருக்கிற இது. நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் கூட நான் ரீடிங் அண்ட் ரைட்டிங்கில் தான் லேர்ன் பண்ணுவேன்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீங்கள் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே சொல்கிறேனே, முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை இங்கிலீஷில் மாற்ற பாருங்கள். இப்போது நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ் சீக்கிரமாக பேசிட்டீங்க. இப்போ நார்த் இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஹிந்தி சீக்கிரமாக பேசிடுவீங்க. அதே மாதிரி யூஎஸில் இருந்தால் யூஎஸ் ஆக்சென்ட்டோட நீங்கள் இங்கிலீஷ் பேசிடுவீங்க. யூகேயில் இருந்தால் யூகே ஆக்சென்ட்டோட நீங்கள் இங்கிலீஷ் பேசிடுவீங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம அடாப்ட் பண்ணோம். அங்கே இப்போ நம்மளால் அங்கே போக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம இங்கே இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம மொபைல் மூலயமா நம்ம கூட இருக்கிற நம்ம பீப்புள்ஸ் மூலியமாகவும் நம்ம பார்க்குற வீடியோஸ், சேனல்ஸ், டிவியில் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதிலலாம் மேக்ஸிமம் இங்கிலீஷில் பார்க்குற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது பர்ஃபெக்ஷனை எய்ம் பண்ணிங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஒன்று நடக்காது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன் ரேதர் தேன் பர்ஃபெக்ஷன். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் இங்கிலீஷ் பேசுவேன், நான் கரெக்டாக கற்றுக்கிட்டு தான் பேசுவேன் அப்படின்னு இல்லாமல் மிஸ்டேக்ஸோடு பேசணும். ரைட்டுங்களா? ஸோ அதுதான் இந்த மெத்தடுக்கு என்ன நான் பேர் சொல்லியிருந்தேன் அப்படின்னா LSRWன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், R ஃபார் ரீடிங் அண்ட் W ஃபார் ரைட்டிங். ஸோ லிசனிங் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா லிசனிங்கோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40%, அப்போ ஸ்பீக்கிங் 35%. இந்த 2 தான் உங்களோட ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நீங்கள் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங், கிராமரை நிறைய ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது,
அது வெறும் 25% தான் ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 75% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற 2 விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் 25% ஹெல்ப் பண்ணுற விஷயத்துக்கு 100% எஃபர்ட் கொடுக்குறீங்க. அது தப்பு தானே, ரைட்டுங்களா? ஸோ உங்களோட ஃப்ளூயன்சி எதனால் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபைன். நம்மளோட ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு 1 இயர் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். பிகினர் லெவல் வந்துட்டு டியூரேஷன் 3 months. ஃபஸ்ட்டு மந்த் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கிராமர், ஓகேங்களா. செகண்ட் மந்த் வந்துட்டு ஃப்ளூயன்சி ட்ரைனிங் 2 months, ஓகேங்களா. ஃப்ளூயன்சி ட்ரைனிங் லெவல் 1 உங்களுக்கு 2 months கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 4 months. அதில் வந்துட்டு லேர்னிங் ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 months. அதுக்கப்புறம் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் லெவல் 2 2 months. அட்வான்ஸ் லெவலில் லேர்னிங் ஃபேஸ் 3 months, ஃப்ளூயன்சி ட்ரைனிங் 2 months, ஓகேங்களா. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இப்போது பிகினர் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர் லெவலில் ஃபஸ்ட்டு 1 month வந்துட்டு நீங்கள் பேசிக் கிராமரில் ஒரு 25 டாபிக்ஸ் இருக்கும், அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். 25 டாபிக்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற டாஸ்க்லாம் ரெக்கார்ட் பண்ணி, இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடான டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு 24/7 டியூட்டர் இருப்பாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் சப்போர்ட் கொடுத்துருவோம். அண்ட் ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் பேசிக் கிராமர் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் லெவல் 1ல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். வீக்லி 3 days கண்டக்ட் பண்ணுவோம். சில வீக்ஸ் வந்துட்டு 2 days கண்டக்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. பட் மேக்ஸிமம் 3 days கண்டக்ட் பண்ண தான் பார்ப்போம். ஃபைன். இப்போ ஃப்ளூயன்சி ட்ரைனிங் அந்த லைவ் கிளாஸஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சில ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அது நீங்கள் ரெகுலராக பண்ணணும். டெய்லி ஒரு 30 minutes நீங்கள் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி தான் பேசிக் கிராமருக்கும் நீங்கள் மினிமம் 30 minutes. இந்த கோர்ஸோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா நீங்கள் மினிமம் 30 minutes ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் இன்டர்மீடியட் லெவல்லையும் அதே தான், நீங்கள் 2 months லேர்ன் பண்ணுவீங்க. மறுபடியும் ஃப்ளூயன்சி ட்ரைனிங் 2 months லெவல் 2ல். ஸோ இதே வந்துட்டு இந்த 7 months, ஓகேங்களா. ஸோ இந்த 7 months அது ப்ளஸ் அட்வான்ஸ் லெவல் வேணும் அப்படின்றவங்க, ஏன்னா அட்வான்ஸ் லெவல் வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்துட்டு ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாம் சார், நான் இந்தியன் இங்கிலீஷே போதும், நான் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா நம்ம கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பிகினர் லெவல் கம்ப்ளீட் பண்ணுறவங்களே ஃப்ளூயண்ட்டாக இந்தியன் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இன்டர்மீடியட் லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ரொனன்சியேஷனில், அதுக்கப்புறம் ஆக்சென்ட்டில், இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்டர்மீடியட் லெவல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு உங்களுடைய இந்தியன் இங்கிலீஷ் இல்லாமல் குளோபல் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டீஸில் நம்ம கொடுப்போம். ஃபைன். உங்கள் இங்கிலீஷே வந்துட்டு கொஞ்சம் எலைட்டாக மாறும், ரைட்டுங்களா. நான் 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துட்டு மினிமம் 30 minutes நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். மினிமம் 30 minutes நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணணும். அது நம்ம கோர்ஸ் ரிலேட்டடாக. பட் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம தடுக்க மாட்டோம். ஆனால் மினிமம் என்னால் 30 minutes கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது சார் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் எப்போ அந்த 30 minutes ரெகுலராக ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீஃபண்டபிள் கமிட்மெண்ட் டெபாசிட். 500. என்ன சார் இவ்வளோ நேரம் நல்ல மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு கமிட்மெண்ட் டெபாசிட் கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா அது ரீஃபண்டபிள் தான், ஓகேங்களா. நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் திரும்பி வாங்கிக்கலாம் சர்டிஃபிகேட்டோட. அப்புறம் ஏன் சார் திருப்பி கொடுக்குறதுக்கு எதுக்கு சார் நீங்கள் 500 கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இது வந்துட்டு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆட் ரன் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ஆடோட ரிசல்ட்ஸு இப்போ April 1st April 11 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700+ என்கொயரிஸ் வந்துருக்கு, ஓகேங்களா. வெறும் 11 daysல 700 என்கொயரிஸ் வருது. ஸோ 700 மெம்பர்ஸில் இப்போ யாரெல்லாம் டைம் பாஸ்க்கு வந்துட்டு இந்த ஆடை ஸ்க்ரோல் பண்ணுறாங்க, டைம் பாஸ்க்கு என்கொயரி பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு விஷயம். அண்ட் இந்த கோர்ஸு எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா பிகினர் லெவலில் 3 months, இன்டர்மீடியட் லெவலில் 7 months, இன்டர்மீடியட் லெவலில் 4 months, மொத்தமாக 7 months நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் தேவை. இப்போது நீங்கள் நடுவில் குவிட் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வைங்களேன், நாங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி ஏன் சார் குவிட் பண்ணிங்க, ஏன் மேடம் குவிட் பண்ணிங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்க முடியாது இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்காக செகண்ட் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்போ 100 members நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ 100 members கொடுக்கும்போது வெறும் 3 people தான் வந்து பேசிக் கிராமரே கம்ப்ளீட் பண்ணாங்க.
இப்போ ஃப்ளூயன்சி ஆனால் இந்த 500 டெபாசிட் கமிட்மெண்ட் நம்ம வாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரெகுலராகவே நமக்கு வந்துட்டு இப்போது 90% கிட்ட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்போ 10 பேர் சேர்றாங்க அப்படின்னா அதில் 8 to 9 மெம்பர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வாங்குறது. என்னென்னா இப்போ நான் டெய்லி பண்ணணுமா, இந்த 7 months நான் டெய்லி பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா இங்கே எல்லாருக்குமே எல்லா நாளும் ஒரே மாதிரி அமையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த 7 months, அதாவது இந்த பேசிக் கிராமர், பிகினர் லெவல், அப்புறம் இன்டர்மீடியட் லெவல், இந்த டோட்டலாக இருக்கிற இந்த 7 months கோர்ஸை நீங்கள் 1 yearக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரீஃபண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அதில் மினிமம் 70% அட்டெண்டன்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே பண்ணி டாஸ்க்கு டாபிக்ஸு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் அமௌண்ட் ரீஃபண்டபிள். ஓகேங்களா? ஸோ எதுக்காக அமௌண்ட் வாங்குகிறோன்றது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சார் இந்த அமௌண்ட் இல்லை என்கிட்ட, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த டெக்னிக்கை, அதாவது LSRW டெக்னிக்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் எங்களால் இப்போதைக்கு சொல்ல முடியும். அண்டு இப்போ ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு ChatGPT இருக்குது, மற்ற ஏஐலாம் இருக்குது. ஓகேங்களா? ChatGPT இருக்குது, கோபைலட் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் அங்கேயே எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நம்ம இன்ஸ்டியூட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்துட்டு நான் சொன்ன இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கிலீஷ் இஸ் அ செல்ஃப் லேர்னிங் ஜேர்னி. ஸோ ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்னா எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். 24/7 எங்களோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது யார் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா சத்யநாராயணன். ஓகேங்களா? த ஃபவுண்டர் ஆஃப் OS லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஸோ என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த ஒரு எஜுகேஷனை பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க அப்படின்றதுக்காகவும், இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் ரெவன்யூவாக மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாருக்குமே அடிப்படையாக தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிகினர் லெவலே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு 4K இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆகிடுச்சு. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லாமல் அடுத்தடுத்த கோர்ஸஸும் இந்த 1 yearல ப்ரிப்பேர் பண்ணி இப்போ நம்ம ஒரு பல்க் ஆஃப் கோர்ஸஸை லான்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? லாங்குவேஜ் ஓரியன்டாகவும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஓரியன்டாகவும் சரி, இல்லை உங்கள் கெரியரையோ இல்லை செகண்டரி இன்கம்காகவோ எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாமே ஃப்ரீயானு கேட்டால் கிடையாது. இதில் பெய்ட் கோர்ஸ் தான், பட் அஃபோர்டபுள். ஓகேங்களா? பெய்ட் கோர்ஸ் தான், பட் அஃபோர்டபுள். இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிகினர் லெவல் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இன்டர்மீடியட் லெவல் போயிட்டுருக்கு. ஸோ பிகினர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 299. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பேசிக் கிராமர் லேர்ன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 2 months ஃப்ளூயன்சி ட்ரைனிங். ஸ்போக்கன் ஹிந்திக்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்போக்கன் இங்கிலீஷுன்றது யார் வேணாலும் மிடில் ஸ்டார்ட் பண்ணி, இப்போ அதாவது இங்கிலீஷே தெரிலனா கூட மிடில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷை எங்கேயாவது கேட்டுகிட்டாவது இருப்பாங்க. பட் ஹிந்தின்றப்ப நம்ம அதை கேட்டிருக்கவே மாட்டோம். ஸோ ரொம்ப நியூவாக இருக்கும், ரைட்டுங்களா? ரொம்ப புதுசாக இருக்கும். அப்படின்றப்ப அதை நம்ம ட்ரீட் பண்ணுற மெத்தடாலஜியே வேறு. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 1 year ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் 1, 2, 2A, 4 எல்லாமே கிராக் பண்ண முடியும். ஸோ வெளி இடத்துலலாம் இது 30K கம்மியாக கிடைக்காது. மினிமம் வந்துட்டு 11 to 15 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு 999க்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக 3 மினி கோர்சஸ் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? அதில் வந்துட்டு அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன், மாஸ்டரிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மெமரி ட்ரைனிங், இது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு 5 ஸ்டேஜ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? 5 ஸ்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஃபேஸ் April to June. ஓகேங்களா? அதில் வந்துட்டு பேசிக்ஸை பில்ட் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீஷன் ஃபேஸ். அந்த இதில் வந்துட்டு உங்களுடைய எல்லா சிலபஸையும் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கன்சால்டேஷன் ஃபேஸில் மறுபடியும் செகண்ட் ரிவிஷன் பண்ணுவோம். அங்கே வந்துட்டு ஹெவியாக MCQ ப்ராக்டிஸ் இருக்கும். உங்கள் வீக் ஏரியாஸை மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்.
அதுக்கப்புறம் ஃபைனல் ரிவிஷன் ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3rd ரிவிஷனு, ஃபுல் சிலபஸ் கவரேஜ், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட்டு. இது எல்லாமே வந்துட்டு ஃபைனல் ரிவிஷன் ஃபேஸ்லேயே இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிடுவீங்க. ஃபைனல் அட்டாக் ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் தான். எந்த ஒரு புதுசாக நம்ம டாபிக்ஸ்லாம் லேர்ன் பண்ண மாட்டோம். ரிவிஷன் மட்டும்தான். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை மறுபடியும் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய 1 இயர் கோர்ஸோட பிளான். ஸோ இது ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நம்ம கோர்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதான் யூபிஎஸ்சி கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லாத்துக்குமே இதுவும் 999 தான். ஸோ அதே சேம் கைண்ட் ஆஃப் 5 ஸ்டேஜஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேர்ன் அண்ட் ஏர்ன் கோர்சஸ். லேர்ன் அண்ட் ஏர்ன் கோர்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கோர்ஸை லேர்ன் பண்ணுறீங்க, அது மூலிமா நெக்ஸ்ட்டு அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் அப்படின்னா இந்த ரெண்டு கோர்சஸ் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செகண்டரி இன்கம் ரொம்ப நாளாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்னா என்ன ட்ரேடிங்னா என்ன, நிறைய பேர் ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாமலே ட்ரேடிங்கில் லாஸ் ஆவாங்க. ஸோ ட்ரேடிங்னா என்ன அப்படின்றத நம்ம பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பெருசாக லாஸ் ஆகாது. ஸ்டாப் லாஸ் போட்டு தப்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது, அதை எப்படி செகண்டரி இன்கமாக மாற்றுறது, அது ஏன்னா அதுலேருந்து சர்வைவல்ன்றதை தாண்டி நிறைய பேர் ஃபஸ்ட்டு லாஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ராஃபிட்டை நோக்கி போகாமல் ரெக்கவரியில் இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் அது எல்லாமே தெரியாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கே நீங்கள் ஆட் ரன் பண்ணுறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸு. உங்கள் பிஸ்னஸுக்கு இல்லை நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காகவே ஒரு கம்பெனியாகவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எல்லாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு ஏர்ன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ ஃபைன். இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் மினி கோர்சஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 மினி கோர்சஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் ப்ரோக்ராஸ்டினேஷன், மாஸ்டரிங் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ஸு, மெமரி ட்ரைனிங், இது எல்லாமே யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் தனித்தனியாக பை பண்ணிக்கலாம். 249. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 கோர்சஸ் இருக்குது. அதாவது ஏஐ டூல்ஸு. இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னீங்கன்னா ஏஐ டூல்ஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஏஐ இன்டெகிரேட்டட் தான் வேர்ல்டு இப்போ. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஏஐ எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? அண்டு பிஸ்னஸ் 0 to hero. ஸோ நீங்கள் இந்த கோர்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இதில் எந்த கோர்ஸாவது வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்டு நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்துலேயே எண்டுக்குள்ளே வந்துட்டு நீட்டு ஜேஇயும் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் இருக்கும், ஆப் லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் எதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆப் லிங்க்கை வச்சு நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி நிறைய டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நானும் வீடியோ முடிஞ்சிச்சு தாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு ஃபுல் எடிட் பார்த்துட்டு சார் சிடிஏ சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி எடிட்டிங் டீம்லேருந்து அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ சிடிஏ அப்படின்றது கால் டு ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ கால் டு ஆக்ஷன்னா அவங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், இப்போ ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கால் டு ஆக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் தான் அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து இதெல்லாம் நமக்கு தான் இது அப்படின்னாங்க. ஸோ இப்போ இவங்களை எடுத்துக்கங்களேன். நான் இப்போ எனக்கு என்ன சொல்லி பேசுகிறதுன்னு தெரில. ஏன்னா நம்மளை பற்றின பெருமையான விஷயங்கள் மட்டுமே சொல்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம கூச்சமாகவும் இருக்கும். பட் இப்போ அதை தான் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி இவங்களை பற்றி சொல்லிடுறேன். இவங்க வந்துட்டு பாண்டிச்செல்வி அப்படின்றவங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்கொயரி வந்துட்டு செப்டம்பர் 2025 கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்கொயரி இப்படி ஒரு ஆடை பார்த்துட்டு வந்து அடுத்தது டிசம்பர் 2025
ஆடை பார்த்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டோடு இருந்தாங்க. ஜனவரி 2026 ஆட் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு அப்புறம் டெலிட் பண்ணிட்டு அப்புறம் ஏப்ரல் 2026 பார்த்துட்டு கடைசியாக ஏப்ரல் 14 டெபாசிட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஸ்டார்ட் பண்ணணுன்னு செப்டம்பர் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு அவங்க கோர்ஸை முடித்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போகிற நேரத்தில் இப்போ தான் அவங்க டெபாசிட்டே பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் அந்த டைமும் வேஸ்ட்டு தானே. ஸோ உங்களுக்கு இப்போ ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா டைம் மட்டும்தான் நமக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் கிடைக்காது. ஃபைன், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் நம்ம கிராஷ் கோர்ஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லை, இப்போது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுற மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த மெட்டீரியலோட காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 4K 5K 6K அந்த மாதிரி மெட்டீரியலை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த டோட்டல் கோர்ஸு 1 இயர் கோர்ஸு. ஓகேங்களா? 5 ஸ்டேஜ் இருக்கிற கோர்ஸு நம்ம கண்டக்ட் பண்ணுற மார்க் டெஸ்ட்லாம் நீங்கள் வந்துட்டு மினிமம் 3K இல்லாமல் எங்கேயுமே அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஜஸ்ட்டு 999க்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க, யாராவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணுறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸை கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போக்கன் இங்கிலீஷே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். பேசிக் கிராமர் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா ஓகே, அவங்களுக்கு நம்ம ஃப்ளூயன்சி ட்ரைனிங்லேருந்து அந்த மாதிரி நீங்கள் ஒரு என்கொயரி பண்ணிங்க அப்படின்னா தான். அண்ட் மோரோவர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் எந்த மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணி வாண்டடாக வந்துட்டு கால் பண்ணியோ யாருக்கிட்டையுமே நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா, ஏன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஓகே அப்படின்னதுக்கப்புறம் தான் நம்ம காலே பண்ணுவோம். அதாவது அவங்களா டவுட்ஸ் கேட்குறாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றப்ப அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ்னால் மெசேஜ்லேயே பேசிடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கால் பண்ணி பேசுவோம். மற்றபடி நம்ம வந்துட்டு ரொம்பலாம் ப்ரெஷர்லாம் போட மாட்டோம். ஏன்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான், நமக்கு வர்ற என்கொயரிக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு நம்மளாலாம் வாண்டடாக உட்காந்து அந்த வர்ற எல்லா என்கொயரிக்கும் திருப்பி கால் பண்ணி, ஏன்னா நம்ம கால் பண்ணி பேசினா எல்லாருமே வந்துட்டு ஓகே புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் நம்ம வாண்டடாக போய் அதை பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதனால் இந்த 4 நிமிஷம் பேசினேன்னு சில ரிவ்யூஸும் போடுறேன். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் நம்ம கோர்ஸை வெறும் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் ஒரு 1 மந்த் ஒரே ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணி அது மூலியமாக ஜாபில் ப்ளேஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அண்டு நிறைய பேர் வந்துட்டு இன்டர்வியூஸை கான்ஃபிடெண்ட்டாக இப்போ நான் வந்துட்டு அட்டன் பண்ணுறேன் சார்னு சொன்னவங்க இருக்காங்க. நான் முன்னாடிலாம் வந்துட்டு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன் சார் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, இப்போ எனக்கு அது இல்லவே இல்லைன்னு இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா மேடம்? Today I attended one interview. Okay, today they checked my fluency. They said one story tell. I said confidently I strong one story from my future. They can appreciated. That time I feel proud, sir, because those days I don't know English about they feel. Today your class I'm very helpful to me, sir. Madam, father, don't cry, madam. Sir, I can't say my words because this job very important to me. Most. And now I am selected in Bangalore company, sir. Madam, thank you for sharing this. Actually, it is your efforts, madam. It is not us. Actually, it is. Sorry, your guide. I thankful for your guidance. Good evening, sir. My name is Mohana Priya. நான் பேசிக் கிராமர் கோர்ஸ்
முடிச்சு அடுத்து ஃப்ளூயன்சி லெவலுக்குள்ளே போக பேசிக் கிராமரோட ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். பேசுறதையும் இதை தாண்டி ரியல் லைஃப்லையும் சரி, நோட்ஸ் எடுக்கிறதுல நான் என் கிளாஸ் நடக்கும்போது, காலேஜில் கிளாஸ் நடக்கும்போது நோட்ஸ் எடுக்கிறதுலையும் சரி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் நோட்ஸ் எடுப்பாங்க, நான் என்ன பண்ணுவேன்னா தமிழ் நோட்ஸ் எடுத்துருக்கான்ட்டு இருப்பேன். செமினார் அப்படி தான், நான் போய் தமிழ் எடுத்துகிட்டு இருப்பேன். சரி, நம்ம நிறைய பேர் இருக்கும்போது அவங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இவங்களாம் யூஸ் பண்ணுறாங்களே, நம்மளால யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதாச்சு சார், வெறி வர ஆரம்பிச்சுது. சரி கற்றுப்போம் அப்படின்னு ஒரு இதில் உள்ள வந்து தேட ஆரம்பிச்சு சார். நிறைய கோர்சஸ் தேட ஆரம்பிச்சு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோர்ஸ் தேடி ஒவ்வொரு இதுக்கு கால் பண்ணி கேட்பேன். பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கே அவங்க 3500 கொடுங்க, 4000 கொடுங்க. ஆனால் எங்கள் குடும்ப சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் அவ்வளோலாம் கட்ட முடியாது சார், மந்த்துக்கே கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் இதை சும்மா ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கும் போது சார் இதை கண்டுபிடிச்சேன். மட்டும் ஹார்ட் ஒர்க் போட்டால் போதும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த கோர்ஸ்குள்ளே வந்து சார் முதல்ல நல்லா தான் சார் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. 2-3 கிளாஸ் போக ஹார்ட்ஸ் அதிகமாக என்னால் காலேஜ் போயிட்டு வந்துட்டு ஒர்க் போயிட்டு வந்துட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியல சார். அதனால் நைட் டைமில் படிக்க ஆரம்பித்தேன். இப்படி படிக்க ஆரம்பிக்கவும் கொஞ்சம் நான் என்ன டைமில் அன்டைமில் போட்டாலும் அந்த 10 o'clock மேலே போட்டாலும் நீங்கள் இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவீங்க. அல்ல நீங்கள் அந்த இது பண்ண எனக்கு இன்னும் மோட்டிவேட் தான் சார் ஆச்சு. மோட்டிவேட் ஆகி அப்புறம் இந்த செமஸ்டர் டைமில் என்னால் படிக்க முடியல சார், எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அதுக்கும் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டேன். நீங்கள் முதல்ல செமஸ்டரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கம்மா, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் இங்கிலீஷ் எப்போ வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு இன்னும் ரொம்ப இதாக இருந்துச்சு சார். அதனாலேயே ஒரு இதாக கண்டிப்பாக கற்றுக்கணும், எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ராகுல் சார்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கத்துக்க ஆரம்பிச்சு சார். இந்த நைட் டைம்லலாம் அந்த ஒர்க் போயிட்டு வந்துட்டு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இந்த நைட் டைம்ல வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு சில டைம் ரொம்ப டயர்டா இருக்கும் சார். நீங்க அந்த பேசுறது, அந்த ஜாலியாக அந்த ஃபன்னா எடுத்துட்டு போறது அந்த கிளாஸை அப்படின்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு சிரிப்பு வந்து அந்த கிளாஸ் ஃபுல்லாவே பார்த்து முடிச்சிடும் சார். அது இல்லை நீங்க அப்புறம் அந்த ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லைன்னா கெட்ட கோவம் வரும் அந்த இது சொல்ற டைலாக். அதெல்லாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி அந்த இதே சிரிச்சுட்டே அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்கிடுவேன் சார். அந்த இதே எனக்கு மோட்டிவேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு சார். ஓகே, நம்ம சார் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி தராரு, கண்டிப்பா அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை நம்ம போட்டு அந்த கிளாஸை முடிச்சுட்டு அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து சார். கண்டிப்பா நான் இங்கிலீஷ் பேசிடுவேன், ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கான நீங்கள் டைமும் கொடுத்தீங்க, நான் ஒரு சில நாள் டாஸ்க் முடிக்கவும் மாட்டேன், அதுக்கான டைமும் கொடுத்து நீங்கள் முடிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணி இது பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ சார் அதுக்கு.